ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இவரு பெரிய லாடு. இப்போ நம்ம இதை ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் ஆல்மோஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க, 7 விக்கெட் ஆயிட்டாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதுக்கு அடுத்த மேட்சான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு சென்னை வெர்சஸ் பஞ்சாப். அந்த மேட்சோட ப்ரிவியூவை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு சிஎஸ்கே ரொம்பவே ஒரு போரான பெர்ஃபார்மன்ஸு. 127க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அது ரொம்பவே ஈஸியாக ஆர்ஆர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ போன சீசன் மாதிரியே இந்த சீசன் ஆயிருமா அப்படின்னு பக்குன்னு இருக்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு மேட்சை பார்த்தோன்னே வந்து கொஞ்சம் இருந்தது. பட் நிறையா ஃபேன்ஸ் வந்து இல்லைப்பா இது ஃபஸ்ட்டு மேட்ச் தானே, இதுக்கே எப்படி பேனிக் ஆனால் எப்படி, ஸ்டில் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் நல்லா தான் இருக்குது, காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஹோமில் வந்து மேட்ச் நடக்குது, நம்ம சேப்பாக் கிரவுண்டில் தான் நடக்க போகுது. ஸோ வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப், சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து சிஎஸ்கே காப்பாத்திருமா, இல்ல பஞ்சாப் வந்து ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டு சைடு மாதிரி தெரியுது, அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆன் பேப்பர்ல வந்து பஞ்சாப் தான் பேலன்ஸ்டு சைடு. எல்லா பேஸும் கவர்டா இருக்காங்க. சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணா எல்லா 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 இதுலயும் ஸ்டேஜ்லயும் வந்து அவங்களோட டீம் வந்து நல்லா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்கேக்கு வந்து பஞ்சாப் பீட் பண்றதுக்கான சான்சஸ் என்னன்னா, இன்கேஸ் நாளைக்கு டாஸ் வின் பண்ணா போலிங் போடுறப்போ ஒரு 180 190 ஸ்கோர் 200க்குள்ள பஞ்சாப் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நல்ல பேட்டிங்கை வச்சு அதை சேஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ ஒரு 210 to 220 ஸ்கோர் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். சோ இந்த ரெண்டு மார்ஜின் மட்டும் தான் சிஎஸ்கேக்கு ஃபேவர். அதர்வைஸ் வந்து எல்லாமே பஞ்சாபோட ஃபேவர் தான் இருக்கு. பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் அந்த அளவுக்கு சூப்பரா ஆடினாங்கன்னு சொல்ல முடியாது பஞ்சாப். பட் அவங்களுக்கு கவர், அந்த ஃபுல் கவர் இருக்கு அவங்களுக்கு. மீன்வைல் வந்து அவங்க திருப்பி கம்பேக் பண்ணி வின் பண்ண முடியும். அவங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க. சோ அடுத்த மேட்ச் அவங்க ஈஸியா வின் பண்ணிக்க முடியும். பட் ஆனா சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தா நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடங்கள் தான் இனிமே அப்படியே தான் இருக்கு. ரெண்டாவது, இப்போ இந்த 11s ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா வருமா வராதா, யார் அந்த மெயின் 11s ஆட போறா, சோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் அடுத்த மேட்ச்மே இருக்கும். பட் சேம் 11s ஆட போறாங்களா இல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்றத பார்த்து தான் நம்ம டிசைடே பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கு வந்துட்டு சான்சஸ் அதிகம். ஓகே, ஆனால் ஸ்டில் வந்து தோனி இன்ஜூர்டு தான், டெவால் பிரீவிஸ் இன்ஜூர்டு தான் சொல்கிறாங்க. என்னதான் ரெண்டு பேருமே நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டாங்க அப்படின்றதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களோட மேட்ச் ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, விளையாடுவாங்களா என்ன அப்படின்றது. ஸோ தோனியும் இல்லை, டெவால் பிரீவ்ஸும் இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதே 11 வச்சுட்டு தான் போயாகணும். ஏன்னா ஒரு மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கே யாரையாவது இதில் ஷஃபிள் பண்ணால் அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால. பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் போன தடவை பிரியாங்க் சாரியா வந்து சிஎஸ்கே கூட தான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். நம்ம பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக அவருக்கு வந்து ஒரு ரன்ஸ் வரல அப்படின்னு. ஸோ நாளைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை சேப்பாக் வந்து என்ன மாதிரி பிச்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா முன்னாடிலாம் இருந்தது. பட் ரீசெண்ட் இயர்ஸில் பார்க்கும்போது பார்த்தா சேப்பாக் இந்த இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே மேட்ச்லையுமே பார்த்தோம், பயங்கர ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ மாதிரி தான் தெரிஞ்சது. பெரிய ஹெல்ப் வந்து பவுலர்ஸ்க்குலாம் கிடைக்கல. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போதா இல்ல T20 வேர்ல்ட் கப்லயும் நிறைய நல்ல 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 ரன்ஸ் தான் இருந்துச்சு, நல்ல ஹை ஸ்கோரிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஐ மீன் ரொம்ப லோவால ரொம்ப ஹைல மாடரேட்டா ஒரு 180 190 அந்த மாதிரி ஸ்கோர் ஆவரேஜா எடுக்கிற மாதிரி தான் இருக்கு சேப்பாக்க பொறுத்த வரைக்கும். ஸ்பின் சோக்கும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அந்த ஸ்பின் ஆடணும். அது ஒரு ஆமா, அவங்களும் ஸ்பின் சோக்குன்னு போட்டா அவங்க 2 பேர் உள்ள வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த பேட்ஸ்மேன்ஸும் அவங்க ஆடணும் அதுக்கேத்த மாதிரி. அதே வேற அங்க பார்த்தா ஓரளவுக்கு நல்ல காம்பினேஷனும் இருக்கு பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். சோ அந்த மாதிரி போய் பண்ணி மாட்டாம பேட்டிங்க பேஸ் பண்ணி போறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. பிகாஸ் அந்த பேட்டிங்ல தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இன்கேஸ் சஞ்சு சாம்சனுக்கும் ருத்துராஜ் கெய்க்வாடுக்கும் செட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா சோ ஒரு நல்ல மேட்ச் நாளைக்கு இருக்கும், ஒரு டஃப் மேட்ச் பார்க்கலாம். டாஸ் வந்து ஒரு குரூசியல் ஃபேக்டரா இருக்குமா? டாஸ் வின் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 200+ ஆர் 220 எடுக்கிற டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குமா இந்த ரெண்டு டீமோட பேலன்ஸை பார்க்கும்போது? டாஸ் வின் பண்ணா இப்போ இந்த ட்ரெண்டே ஃபுல்லா சேசிங்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ வந்து சேஸ் பண்ற டீம் வந்து தோக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்எச் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் தான். 5 மேட்சுமே வந்து 5 சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருந்தது. இந்த மேட்ச் தான் ஒரு ட்விஸ்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் ஜெயிச்சிருக்கு. பட் அது என்னதான் ஒரு ட்ரெண்டா இருந்தாலும் அந்த ரெண்டு டீமும் பார்க்கும்போது எப்படி சொல்ல, அந்த நீங்க சொன்ன எட்ஜ் தான். ஒருவேளை 220 அடிச்சு 220 சேஸ் பண்ணணுன்ற ப்ரெஷர்ல பஞ்சாப்பை அந்த பவுலிங்கை வச்சு கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால பஞ்சாப் கிட்ட ஒரே ஒரு வீக் லிங்க் இருக்கு. பஞ்சாப் கிட்ட 2 பேரோட, ஒண்ணு வந்துட்டு நெஹல் வதேரா வந்துட்டு அந்த நெஹல் வதேரோட ஃபார்ம், ரெண்டாவது ஸ்டோய்னிஸ். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்துட்டு பெருசா பஞ்சாபுக்கு இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. ஒரு சீசன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்த சீசனும் வந்தாச்சு.
பெருசா கான்ட்ரிபியூஷன் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுமே வீக் லிங்க். ஆனா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஜேபாக்ல ஒரு 100 வச்சிருக்காரு அதேதான் எல்எஸ்ஜிக்காக ஆடுறப்போ. மேபி அந்த மாதிரி எல்எஸ்ஜி ஏதாச்சும் ஒரு நடந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஆஹ் அது ஒரு வீக் லிங்க்ல தான் இப்பவுமே இருக்கு. சோ அவங்களோட பேட்டிங் ரொம்ப சூப்பரானா அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு 180 ஓரளவு கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு பிளேயர் நல்லா ஆடுறப்போ. ஆனா 220 எல்லாம் சென்னை சேஸ் ஸ்கோர் பண்ணிருச்சுன்னா ஈஸியா வின் பண்ணிடலாம் பஞ்சாப். அந்த அளவுக்கு எல்லாம் சேஸ் அவங்களால பண்ண முடியாது. ஓகே. இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலாவே பஞ்சாபோட பேட்டிங்ல நீங்க வீக் லிங்க்னு சொன்னீங்க. பட் எல்லாருமே பொட்டன்ஷியலான ஆட்கள் தான். ஸோ பஞ்சாபால 220 இருந்தாலும் சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப்பை வச்சு சேஸ் பண்ண முடியும்னு தான் தோணுது. பட் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன மேட்சே பார்த்தோம் அந்த 180 சேஸையே கூப்பர் கானலி வந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் நல்லா விளையாடி தான் ஜெயிக்க வச்சாருன்றனால அதுதான் ஒரு சான்ஸா இருக்கும். சிஎஸ்கேவுக்கு சஞ்சு சாம்சன் டு ஸ்கோர் பிக் அதுதான் வந்து மந்த்ராவா இருக்க போதா அடுத்த இந்த மேட்சுக்கு. சஞ்சு சாம்சன் டு ஸ்கோர் பிக்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி சஞ்சு சாம்சன் ருத்துராஜ் கெய்க்வாட் தான் பிக் நேம்ஸ் இப்போதைக்கு. அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த பேட்டிங்கை நம்ம ஹெவின்னு சொல்றதுக்கான காரணம் அந்த 2 நேம் மட்டும் தான். கன்சிஸ்டன்டா ருத்துராஜோட பர்ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் ஃபார் சிஎஸ்கே, அப்புறம் வந்துட்டு சஞ்சு சாம்சனோட ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் T20 வேர்ல்ட் கப். இதுதான் வந்து இந்த பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. டெவால் பிரவிஸோட கமெண்ட்ல வருதேன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா வந்து ப்ரொனன்சியேஷனை கொல்றீங்க, அவன் டிவால் பிரிவிஸ் இல்ல டெவால் பிரிவிஸ் அப்படி இப்படின்னு உங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த பாதிப்பு கண்டிப்பா கண்டிப்பா. சோ நான் இப்ப பேப்பர்ல எழுதிலாம் பார்த்தேன் டெவால் பிரவிஸ்லாம், அப்பவும் தப்பா தான் சொல்றேன். டெவால் பிரவிஸ் ஆடினா சென்னை ஓரளவுக்கு நல்ல அட்வான்டேஜ், இந்த பேட்டிங் இன்னும் நல்லா இருக்கும். ஆனா நான் ஒரு மீம் பார்த்தா அது உண்மையா போய் தவிர டெவால் பிரவிஸும் ஒரு 2 to 3 கேம்ஸ் ஆடுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. மேபி அவனா ஏப்ரல் ஃபுல்ன்றனால நேத்து போட்டு விட்டானான்னு தெரியல. அது வேற இந்த நிறைய அந்த மாதிரி போட்டு விட்டானுங்க. எந்தெந்த அப்டேட்லாம் இந்த லாஸ்ட் 2 நாள் வந்ததோ எதையுமே நம்ப முடியல. திடீர்னு எம்எஸ் தோனி ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படின்னாங்க. அப்புறம் டெவால் பிரிவிஸ் இந்த சீசன் ஃபுல்லா அவைலபிள் இல்லை அப்படின்னு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. டெவால் பிரிவிஸ் வந்து இப்ப இந்த சிஎஸ்கே லைன் நம்ம பார்க்கும்போது அவர் தான் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டரா இருக்குல்ல. டெவால் பிரிவிஸோட சிஎஸ்கே டீம் இருக்குன்னா அது பார்க்க வேற மாதிரி இருக்கு. டெவால் பிரிவிஸ் இல்லாம ஒரு டீம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த ஃபயர் பவர் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னும் மேத்யூ ஷாட்டும் வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல்ல கிராக் பண்ணல அப்படின்றதுனால அந்த ஃபீல் இருக்குதா. அப்பார்ட் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் எல்லா டீம்லயும் வந்துட்டு ஒரு ஃபாரினர் இருப்பான். ஒரு நம்பர் 3லயோ இல்ல ஓப்பனிங்லயோ நல்லா பர்ஃபார்ம் பண்ற இல்ல நல்லா ஹெவியா ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற ஃபாரினர் இருப்பான். ஆனா சிஎஸ்கேக்கு மட்டும்தான் அந்த ஃபாரினர் வந்து பிரவிஸை தவிர வேற யாருமே கிடையாது. சோ அதே மாதிரி பிரவிஸோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸும் ப்ராமிசிங்கா இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ஹைப் இருக்கு. ஏன்னா வேற ஆப்ஷனும் இல்ல. பிரவிஸ் விட்டா வேற யாரு இருக்காங்க ஆடுறதுக்கு? அந்த சான்ஸுமே எடுக்கவே இல்லை. சோ அதனால நம்ம பிரவிஸ் தான் சொல்லி ஆகணும். அதர்வைஸ் மத்த எல்லா டீம்லயுமே அந்த மாதிரி 1 இல்ல 2 பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. ஆமா அதான் எஸ்ஆர்ஹெச் மட்டும் தான் மேபி டாப் ஆர்டர்ல ஃபுல்லா இந்தியன்ஸா இருக்காங்க. பட் அங்கேயுமே வந்து கிளாஸ் இருக்காரு கீழன்றதுனால ஒரு டிராவிஸ் ஹெட் இருக்காருல மேல. டிராவிஸ் ஹெட் கரெக்ட். சரி ஓகே. ஸோ வந்து சிஎஸ்கேவுக்கும் ஃபிளெமிங்குக்கும் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான காலம்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது. ஃபிளெமிங் மேலே ஏகப்பட்ட கேள்விகள் வருது. அவருடைய ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், ஐபிஎல்லை தவிர்த்து அவர் விளையாண்ட எந்த டோர்னமெண்ட்லையுமே சிஎஸ்கேவுக்கு அந்த சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸ்க்காக இருந்தாலும் சரி, அவர் கோச் பண்ண மற்ற டீம்ஸுக்குமே வந்து ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட அவரோட டீமை அவர் எடுத்துகிட்டு போகலை. அப்போ இங்கே நடந்தது எல்லாமே மேக்ஸிமம் தோனியோடைய கான்ட்ரிபியூஷன்னாலையும் தோனியோட ஸ்ட்ராட்டஜிஸ்னாலையும் தான் இங்கே சிஎஸ்கே ஜெயிச்சதே தவிர ஃபிளமிங்ன்றவர் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் மாற்றிக்கல. இந்த மெகா ஆக்ஷனை வந்து அவர் கொஞ்சம் சொதப்புனது தான் இப்போ சிஎஸ்கே இப்படி இருக்கிறதுக்கு காரணம். அட்லீஸ்ட் அதை வந்து கொஞ்சம் மினி ஆக்ஷன்லையாவது சரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்தது. ஏன்னா சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது சிஎஸ்கே டீமையோ அவங்க மேனேஜ்மெண்ட்டையும் போட்டு அடித்தா பரவாயில்ல. ஒரு மேட்ச் நடக்கும்போது டேய் இவனை ஏன்டா எடுக்காம விட்டீங்க, இவனை ஏன்டா விட்டீங்கன்ற மாதிரி கூப்பர் கானலி அந்த மேட்ச் அடிச்சாரு. கூப்பர் கானலி 3 கோடிக்கு தான் எடுத்தாங்க பஞ்சாப். இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டெவால் பிரிவிஸ்க்கு மட்டும்தான் இருக்காரு சிஎஸ்கேக்கு அந்த பொசிஷன்ல, வேற ஆள் இல்லைன்னா ஒருவேளை கூப்பர் கானலி எடுத்திருந்தா அவர் அந்த ரோலை பண்ணியிருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவர் ஒரு யங்ஸ்டரும் கூட. பட் தே வென்ட் ஃபார் மேத்யூ ஷாட். மேத்யூ ஷாட் மேபி பெட்டர் பவுலர் தென் கூப்பர் கானலி அட் திஸ் மொமெண்ட்னாலும் ஆல்ரெடி வந்து ஜட்டு இல்லை, சாம்கரன் இல்லை, சிவம் டூபே கொஞ்சம் பின்னாடி தான் வராரு, பிரசாந்த் வீர்ன்ற லெஃப்ட் ஹேண்டரும் வந்து இன்னும் நம்ம டீமுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷனும் கிடைச்சிருக்கும், அந்த ஃபாரின் ஒரு பவர் கேம் இருக்கிற ஒரு பிளேயரும் கிடைச்சிருக்கும், அண்ட் பவுலிங்கும் போட முடியும்.
யங்ஸ்டராகவும் இருக்காரு. 3 கோடிக்கு வரைக்கும் தான் போனாருன்னு இருக்கும்போது கூப்பர் கானலி அவங்க எடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது வேலிடாகவும் தெரிஞ்சுது. அண்ட் ஜேக்கப் டஃபியை 2 கோடிக்கு பேஸ் ப்ரைஸ்ல விட்டுட்டு மேட் ஹென்ரி எடுத்தாங்க. ஓகே, மேட் ஹென்ரி கூட ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பவுலர். ஓகே, இப்போ இப்போ ஜேக்கப் டஃபியே எடுக்க முடியும் அந்த காசுக்குன்னு இருக்கும்போது ஜேக்கரி ஃபோக்ஸை அவங்க எடுத்ததுன்றதும் வந்து ஒரு கொஸ்டினபிள் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து நேதன் எலிஸ் தான் டெத் பவுலரு. நேதன் எலிஸ்க்கு பதிலாக அவர் இன்ஜுரி ஆகிட்டாருன்றப்ப இமீடியட்டாக யாரையாவது எடுத்து அந்த ஓட்டையை ஃபில் பண்ணிடுவாங்க, அந்த டெத் பவுலிங் ஓட்டையை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸ்பென்சர் ஜான்சன் இதோ உங்களுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அவராவது உடனே வருவாருன்னு பார்த்தா ஆல்ரெடி இன்ஜுரி கன்சன்ஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்ஜூர்டா இருக்காரு. அவர் வந்து ஏப்ரல் 20 அதோ சம்திங் அப்பதான் வருவாருன்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? இதனாலதான் இப்போ கொஞ்சம் சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இது எல்லாமே வந்து ஓகே, கூப்பர் கானோலி வந்துட்டு ஒரு புது பிளேயரு, டஃபியுமே ஒரு புது பிளேயர்னு வச்சுப்போம். ஆனா இங்கிடி வந்துட்டு சிஎஸ்கேக்கு முன்னாடி ஆடின ஒரு பிளேயரு. ரீசன்ட் டைம்ல வந்து அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே பார்த்திருக்க முடியும். கரெக்ட். பேஸ் பிளேஸ்ல தான் லுங்கிங்கிடியே அவங்க எடுத்தாங்க. பெருசா யாரும் இது போல மிடில் ஆர்டர்ல ஃபயர் பவர் இல்ல, லோவர் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறதுக்கு ஃபயர் பவர் இல்ல அப்படின்றப்போ நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 28 crore வந்து 2 யங்ஸ்டர் மேல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஃபைன். ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள ஒத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சென்னையே ஒரு 2 பிளேயர் மேல 28 crore இன்வெஸ்ட் பண்ணா அவன் எப்பேற்பட்ட பிளேயரா இருப்பான் அந்த மாதிரி வச்சிருக்காங்களே தவிர்த்து அவங்களால என்ன பண்ண முடியும்ன்றது இப்ப வரைக்கும் தெரியல. மேபி இன் அப்கமிங் கேம்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றப்போ தெரியும். டேவிட் மில்லர் போயிருக்கலாம், அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் போயிருக்கலாம், ஜேசன் ஹோல்டரும் அவைலபிளா இருந்தாரு. ஜேசன் ஹோல்டர் ஆல்ரெடி அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணாங்கல்ல ஹோல்டருக்கு. ஜேசன் ஹோல்டருக்கு பிட் போனாங்க. ஆனா இந்த லியம் லிவிங்ஸ்டன் ஆக்சுவலி எப்பவுமே மேக்ஸ்வெலுக்கு போவாங்க. இந்த வாட்டி மேக்ஸ்வெல் இல்லைன்னா மேக்ஸ்வெலுக்கு தம்பி லியம் லிவிங்ஸ்டன் டைரக்டா இருக்காரு, அழகா எடுத்திருந்திருக்கலாம். அந்த சான்சஸும் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அது எப்படி மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சென்னை 2 ஃபாரினர் வந்து ஈஸியா பேட்டிங் ஆட முடியும்னா சிஎஸ்கேக்கு 2 ஃபாரினர்ல இருந்து 3 ஃபாரினர் ஈஸியா பேட்டிங் ஆடலாம். கரெக்ட். அந்த பேட்டிங்ன்றதே விட்டுட்டு நியூசிலாந்துல இருந்து டஃபி எடுக்க சொன்னா ஜாக்ரி ஃபோக்ஸ் எடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன், நியூசிலாந்து கோட்டான்றாங்க. அந்த நியூசிலாந்து கோட்டால ஜேக்கப் டஃபி ஆர் ஜேக்கரி ஃபோக்ஸ்னு வந்ததுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க ஜேக்கப் டஃபியும் நியூ தான் ஐபிஎலுக்கு அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஜேக்கப் டஃபி ஆல்ரெடி ப்ரூவன் இன்டர்நேஷனல்ல நம்பர் 2 T20 பவுலரு. அப்ப நீங்க வந்து அவரை 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல எடுப்பீங்களா? இல்ல அவரை வந்து வேணான்னு சொல்லி விட்டுட்டு ஜேக்கரி ஃபோக்ஸை லாஸ்டா எடுத்துட்டு கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் வேற பண்ணியிருந்தாங்க. ஜேக்கரி ஃபோக்ஸும் நல்ல ஸ்விங் பவுலர், நியூ பால்ல நல்லா போட முடியும், பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஆல்ரெடி எத்தனை கேம்பிள் தான் பண்ணுவீங்க? இல்ல இது ஒரு மெகா ஆக்ஷன்னா கூட அதை புரிஞ்சுக்க முடியுது. கார்த்திக் சர்மா நல்ல பொட்டன்ஷியல், அவர் நாங்க டெவலப் பண்றோம், பிரசாந்த் வீர் நல்ல பொட்டன்ஷியல் டெவலப் பண்றோம் அப்படின்னு எடுத்தா ஒரு லாஜிக் இருக்கு. இது வந்து மினி ஆக்ஷன் தான். இன்னும் ரொம்ப வருஷம்லாம் வந்து பேலன்ஸ் கிடையாது இவங்க எல்லாரையும் க்ரூம் பண்றதுக்கு. எனிவே அடுத்த மெகா ஆக்ஷன்ல ரொம்ப லிமிடெட் பிளேயர்ஸை தான் நீங்க வந்து ரீடைன் பண்ண முடியும். அது எப்படியும் சஞ்சு சாம்சனு, ருத்ராஜ் கெய்க்வாட், டவால் பிரேவிஸ் அந்த மாதிரி தான் போக போகுதுன்னு இருக்கப்ப இமீடியட்டா யார் டீமுக்குள்ள வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவா, யார் எனக்கு மேட்சை ஜெயிச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸா எடுக்காம அகைன் வந்து ரொம்ப அன்ப்ரூவனா இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அப்ப அவங்கள எடுக்கிறீங்க அப்படின்னா பிரசாந்த் வீரை நீங்க ஆட வச்சிருக்கணும்ல 11க்குள்ள, அந்த ட்ரஸ்டையாவது காட்டியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவங்க கார்த்திக் சர்மாவை ஆட வச்சதுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒன்று எம்எஸ் தோனி வந்து இன்ஜூர்டா இருந்தாரு, டவால் பிரேவிஸ் இல்லை அப்படின்றது ஒன்று. ஒருவேளை 28 கோடிக்கு எடுத்து போத் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா 2 பேரையுமே 11ல ஆட வைக்கலன்னா ரொம்ப நம்மளை நோண்டுவாங்களே அப்படின்றதுக்காக ஆட வச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் கார்த்திக் சர்மா ஷோட் இஸ் பொட்டன்ஷியல். போன மேட்ச்ல பார்த்தா ஜேமி ஓவர்டன் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், ஜேமி ஓவர்டன் வந்து நல்ல பொட்டன்ஷியலான பேட்டராகவும் வந்து விளையாட முடியும், பவுலராகவும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர் அப்படின்னு சொன்னோம். அவருக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம். சிஎஸ்கேல அவருக்கு ரொம்ப நாளாக பேட்டிங்கே கிடைக்கல. ஸோ நேற்று வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிது. இதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பவர் ஹிட்டிங்கும் அவர் ஆடிடுவாருன்னு ஃபீல் ஆகுது. டவால் பிரேவிஸ் வந்துட்டாரு அப்படின்னா அந்த பேட்டிங் ஃபயர் பவர் கிடைச்சிருது. பட் உங்களுக்கு இருக்கிற வந்து லைக் டு லைக் பேக்கப்ஸா எடுத்து வச்சிருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. இல்ல டவால் பிரேவிஸா அந்த ஸ்லாட்ல இந்த ஃபாரினர் அந்த மாதிரி தான் எல்லா டீம்ஸுமே எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆர்சிபி வந்து ஹேசல்வுட்டா அப்படியே ஜேக்கப் டஃபின்னு ஆடுறாங்க. அந்த டெம்ப்ளேட்டை மாத்தாம ஜேக்கப் பெத்தல உள்ள கொண்டு வராம அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பட் இது பாருங்க அந்த காலம் எப்படி மாறிட்டு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே தான் ஸ்ட்ராட்டஜிக்கலி பயங்கர சவுண்டா, பயங்கர ஸ்ட்ராங்கா, ஒரு டீமுக்கும் அதாவது ஒரு பிளேயர்ஸுக்கும் ஒரு ரோல் கிளாரிட்டியோட உள்ள போய் அந்த பிளேயர்ஸை பேக் பண்ணி அந்த 14 மேட்ச் ஆட வச்சு எல்லாருக்கும் பாடம் எடுத்த ஒரு டீமா இருந்துச்சு. இப்போ பார்த்தா என்னடா மற்ற டீம் எல்லாம் பிக்கப் பண்ணி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, சிஎஸ்கே கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு தோணுது.
அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டமான காலத்துல வந்து நீங்க உங்க டீமை சப்போர்ட் பண்ணணும், இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா ஒருவேளை சிஎஸ்கே வந்து ஒன்று கொஞ்சம் மேட்சஸ் கூட ஜெயிச்சு டாமினேட் கூட பண்ணலாம், பிளே ஆஃப் கூட போகலாம். ஆனால் அவங்க ஆக்ஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலையும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபேக்டை அது மாற்றாது அப்படின்னு தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் இப்ப நெக்ஸ்ட் 2 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆவது வின் பண்ணா மட்டும்தான் இந்த பிளே ஆஃப் பத்திலாம் யோசிக்க முடியும். நாளைக்கு பஞ்சாப் கிட்டயும் க்ரூஷுவல், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்லீஸ்ட் பெங்களூர் கிட்ட ஒரு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிளாட் ட்ராக், சின்ன கிரவுண்டு, அதுல வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபேவரட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனா நாளைக்கு வந்துட்டு பஞ்சாப் பீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு பஞ்சாப் கிட்ட எப்படி ஆர்ஆர் கிட்ட வந்து ஒன் சைட் கேம் ஆச்சோ அந்த மாதிரி பஞ்சாப் கிட்ட அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி இவங்க இந்த டீமே மொத்தமா வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடும் மாதிரி ஆயிடும். சோ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அடுத்து இவங்க 11 பிக் பண்றதும் கஷ்டம். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே லைக் டு லைக்ல கிடையாது. நீங்க இப்ப நீங்க கார்த்திக் சர்மாவை ஆட வச்சது வந்து என்ன கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரை அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு 2 பேருமே பெஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறமா அவங்க கார்த்திக் சர்மாவை கண்டிப்பா ஆட வைக்கணும். ஏன்னா ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் போன மேட்ச்ல நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, பொட்டன்ஷியல் காமிச்சாரு. இதுக்கப்புறமா அந்த இதுல மாத்திட்டு இருக்க முடியாது. இவங்க எனக்கு என்னமோ ருத்துராஜ் வந்து எனிவே ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்றதே கிடையாது. ஓகேவா, நல்ல ஸ்பின்னர்ஸே வந்து டீம்ல இருந்தப்ப ட்ரஸ்ட் பண்ணி ஓவர்ஸ் கொடுக்கலன்னு இருக்கப்ப டீமை மேபி அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கலாமா? ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரேயஸ் கோபால்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு, அவரால் பேட்டிங்கும் நல்லா ஆட முடியும். அவருக்கே இன்ன வரைக்கும் ஒரு மேட்ச் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கப்ப ராகுல் சகர் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல பவுலர் அவரும். பட் கேப்டன் ட்ரஸ்ட் பண்ணணும்ல, ட்ரஸ்ட் பண்ணி ஸ்பின்னர்ஸை போட வைக்கணும்ல. அங்க அக்கீல் ஹுசைன் இன்னொரு ஒரு ஸ்பின்னரு. அகைன் பார்த்தா நியூ பால் பவுலர்ஸ் தான் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ அக்கீல் ஹுசைன் ஆட வச்சா அவரும் வந்து பவர் பிளேல தான் எஃபெக்டிவா இருப்பாரு. அப்போ கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல பாதிப்படையும். ஸோ இவங்க வந்து ஒன்லி சான்ஸ் வந்து ஒருவேளை போன மேட்சே டாஸ் அப்படியே உல்டாவா நடந்திருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் கலீல் அகமது கிட்டயோ இல்லை மேட் ஹென்ரி கிட்டயோ கிடைக்குது அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸை விட்டு நோண்டி ஏர்லி விக்கெட்ஸ்லாம் எடுத்து கேமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம சிஎஸ்கே டீமோட டாப் ஆர்டர் அண்ட் வந்து மிடில் ஆர்டர் ஃபயர் ஆகி பேட்டிங் வச்சு டாமினேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர எப்படி சொல்ல இந்த 160 கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறது அந்த மாதிரின்னு இருக்கிறது ரொம்ப கன்சிஸ்டண்டா நடக்காதுன்னு தோணுது இந்த பவுலிங் லைனை வச்சுட்டு. ஆமா, அந்த மாதிரி ரெகுலரா வந்துட்டு இந்த பவுலிங் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அகைன் வி ஹாவ் டு டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்டிங். ஒன்னு டாஸ் வின் பண்ணி 200 ரன்னுக்குள்ள கொடுத்து இதை சேஸ் பண்ணணும். இப்போ சொல்ற 200 இந்த டீம் கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணுமானா டவுட் தான். அவ்வளவு ஷியோராலாம் அடிச்சிருவாங்க, இல்ல ஒரு மும்பை பண்ணிடலாம், இல்ல ஒரு பஞ்சாப் அதை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனா அதை சிஎஸ்கே பண்ணுமா அப்படின்னா கஷ்டம் தான். இந்த சிச்சுவேஷனே அப்படிதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 210 ஸ்கோர் பண்றப்போ ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நீங்க யார் இம்பாக்ட் வேற யூஸ் பண்ண போறீங்க? சோ இங்க வந்து பிரசாந்த் வீர் இந்த மேட்ச் ஆடுவாருன்னு தோணுதா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன மேக்ஸிமம் சேம் 11 தான் ஆடுவாங்க. அன்லெஸ் பிரவிஸ் வரலன்னா. பிரவிஸ் வந்தா அங்க சில சேஞ்சஸ் தான் நடக்கும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்தது. சோ அதனால அவே கேம் ஓகே, ஹோம் கேம்ல இதே டீமை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு 1 or 2 கேம்ஸ் அந்த மென்டாலிட்டிக்குள்ள தான் போவாங்க. இவங்க டக்குன்னு மாத்தவும் மாட்டாங்க. அண்ட் டெஸ்பரேட்டாவும் இப்ப மாத்த தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு மாத்துறதுக்கு பெருசா ஆளும் இல்ல. அதேதான். இல்ல இப்ப நம்ம வந்து வெளியில இருந்து சில நாய்ஸஸ் எல்லாம் இருக்கு. பட் அந்த நாய்ஸஸோ இல்ல அந்த ஒரு பேனிக்கோ உள்ள இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது. அவங்க மேபி கான்பிடென்ட்டா ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கு, நம்ம போன சீசனை வச்செல்லாம் இப்போ வந்து முடிவு பண்ண வேணாம், இந்த சீசன் நம்ம கான்பிடென்ட்டா போவோம் அப்படின்னு அவங்களோட பிளான்லேயே போய் இந்த மேட்சை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம கத்திட்டு இருக்க இந்த அவுட் சைட் நாய்ஸ் எல்லாமே ஆக்சுவலா அமைதியாயிரும். என்னடா ஏதோ கிராக் பண்ணிட்டாங்க போலே, ஏதோ நடக்க போகுது போலேன்ற மாதிரி மேபி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து சிஎஸ்கே அடுத்த மேட்சை ஜெயிக்க வேண்டியதுன்றது இந்த சீசன் அவங்களுக்கு எப்படி போகுது, இந்த பிளேயிங் லெவன்லாம் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரெக்டா அப்படின்றத வந்து அகைன் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் இந்தியன் டீமுக்கு காட்டின டெம்பரமெண்ட்டை நாளைக்கு காட்டினாரு அப்படின்னா, அண்ட் சிவம் டூபே இப்போ வந்து ஒரு மாதிரி ரீடிஃபைன்டு சிவம் டூபேயா நமக்கு T20 வேர்ல்ட் கப்லலாம் ஆடினாரு, அதுக்கு முன்னாடி சீரீஸ்லாம் ஆடினாரு. பட் இன்னும் அந்த சிவம் டூபே சிஎஸ்கேக்காக அப்படி ஆடவே இல்லை. ஏன்னா நிறைய நான் வந்துட்டு லாஸ்ட் கேம்ஸ் சிவம் டூபே ஆடுறப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து ஒரு 4 ஓவர் தள்ளிட்டு இந்த டீம் ஸ்கோர் வந்து ஒரு 140 150 கிட்ட ஸ்கோர் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு கேம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்க நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு, ஆல்ரெடி ஸ்பின் ஈஸியா அடிச்சிருவாரு. சோ இப்போ
அந்த அதே கான்பிடன்ஸ் அந்த T20 வேர்ல்ட் கப்போட அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்து ஆடுவாருன்னு பார்த்தா இப்போ சிஎஸ்கேக்கு வந்தவொடனே எதுக்கு திடீர்னு அட்டாக் பண்ணாருன்னு தெரியல. ஓகே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போறாரு, ஒரு சிக்ஸ் வந்துருச்சு. ஆமா அதுக்கப்புறமும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், திருப்பி டெஸ்பரேட்டா போய் அவுட் ஆனது மட்டும் தான். மேபி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணணும். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 3 பிளேயரை ஹெவியா நம்பி இருக்கு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, இவங்க 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பேட்டிங் இருக்கு. சோ இதுல டூபேவோட ரோல் எவ்வளவு குரூஷியல்னா, டாப்ல ரன் வரலன்னா இங்கேயும் வரலன்னா முடிஞ்சு. வேற யாருமே வந்துட்டு அந்த 140 150 ஸ்கோரை கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அப்கமிங் மேட்சஸ்ல டூபே ஆடினாதான் சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டரே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியும். இல்ல அப்படின்னு சொன்னா ஒன் சைடு தான் நிறைய இடத்துல மாறிடும். பெருசாலாம் ஸ்கோர் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. கரெக்ட். ஆக்சுவலா பார்த்தா ஐபிஎல்னு வந்தாலே சிஎஸ்கே எம்ஐ டாமினேட் பண்ணியே வந்து கொஞ்சம் நமக்கு இனிஷியலாலாம் பழகிருச்சு. அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபேஸில் பார்த்தா அந்த 2016 டு அந்த 21 அந்த ஃபேஸ்லலாம் பார்த்தா ரெண்டு டீமுமே கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்தே சிஎஸ்கே வந்து ரெகுலராக பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இருப்பாங்க. 2 பிளே ஆஃப் வந்து தொடர்ச்சியாக போகலை. இந்த சீசனும் கொஞ்சம் அடி வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய டவுன்ஃபாலாக இருக்குது. ஏன்னா தோனி இல்லாமல் அடுத்த சீசன் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குன்றக்கப்ப அண்ட் வந்து ருத்துராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி மேலேயும் கேள்விக்குறிகள் வரும், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் மேலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஸோ இந்த சீசன் எப்படி போகிறாங்கன்றது தான் வந்து இந்த லீடர்ஷிப்பே வந்து டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே கோச் கண்டினியூ ஆவாங்களா இல்லை இதே கேப்டன் கண்டினியூ ஆக போறாரா இல்லையா அப்படின்றது. இப்போ ருத்துராஜ் கெய்க்வாதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ணணும், ரெண்டாவது ஒன்று டீம் நல்லா சக்சஸ் பண்ணணும். இது ரெண்டுமே மிஸ் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாவே சஞ்சு சாம்சன் கேப்டன்சி கொடுத்துருவாங்க, தடுக்கவே முடியாது, கேப்டன்சி போயிடும். அது ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஓப்பனிங் ஆடுறதுக்கான இன்னொரு ஆப்ஷனோ. இது வந்து டீம் மேனேஜ்மெண்ட் ஓப்பனிங் சொல்றதை விட பை செல்ஃப் வந்து ருத்துராஜை டிசைட் பண்ணிருக்கலாம். ஓகே சஞ்சு சாம்சன் வர வந்துட்டான், நம்ம இந்த சீசனும் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் கேப்டன்சி போயிடும், அப்புறம் நம்ம நார்மலான ஒரு பிளேயர் மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட நீ என்னோட ஸ்ட்ரென்த்துக்கே நான் போறேன், இல்ல என்னோட ஸ்ட்ரென்த்துக்கே நான் போய் ட்ராப் பண்ணீங்க. அது பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே. ஆக்சுவலா அந்த முடிவு எடுத்தது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஆயுஷ் மாத்திரைக்கு அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அது மட்டும் தான். இப்ப ஆயுஷ் மாத்திரை நல்ல ஓப்பனரா பார்த்துட்டு சண்டனா நீங்க நம்பர் 3 ஆட வைக்கிறப்போ வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரை நம்பர் 3 பேட்ஸ்மேனா வந்து யூஸ் இல்ல. அதுக்கு நீங்க உர்வில் பட்டேல் ஆட்டு போயிடலாம், எங்க மிஸ் பண்ணோமோ அங்க ஆட்டு போயிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கெய்க்வாத் இப்போ நம்பர் 3 சிஎஸ்கேக்கு வேணும். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு ஆயுஷ் மாத்திரை, சஞ்சு சாம்சன் நம்பர் 3 கெய்க்வாத் ஆடினா பேட்டிங் இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். கெய்க்வாட் ஸ்பின்னர் நல்லா டேக் ஆன் பண்ண முடியும். சோ இந்த எபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ணுவாரு. டஃப்பான டைம்ல வந்து கெய்க்வாட் வந்து ரன் ஸ்கோர் பண்றது ரொம்ப ஈஸி ஃபார்ம்ல இருக்கிறப்போ. சோ அந்த சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ டீமை தான் கன்சிடர் பண்ணி ஆகணும், இந்த டீமுக்கு எது பண்ணா பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து டிபேட்டபிள் தான். ருத்துராஜோட பெஸ்ட் ஐபிஎல் சீசன்ஸ் அஸ் அன் ஓப்பனராக தான் வந்திருக்கு. 2 டைம் ஆரஞ்சு கேப்லாம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஓப்பனரா. போன தடவை நம்பர் 3 போயிட்டு அவர் ஒழுங்காக ஸ்கோரும் பண்ணலை அண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருந்தது. ஸோ அண்ட் வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் ஆயுஷ் மாத்திரே 2 பேருமே கொஞ்சம் ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸு. ஸோ 2 பேருமே ஓப்பனிங் ஆடுறதுக்கு ருத்துராஜ் அண்ட் சஞ்சு சாம்சன் ஆடுறதுன்றது ஒரு வெரைட்டி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாமே ஓகே. ஒரே ஒரு மேட்ரு, ஆயுஷ் மாத்திரே 3 கொஞ்சம் கிராக் பண்ணிட்டாரு அப்படின்னா டெவால் பிரவிஸ் இருக்காரு இல்லை, அந்த எப்படி சொல்ல அந்த ஒரு புஷ்ஷை வந்து ஆயுஷ் மாத்திரையே கொடுத்துருவாரு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடின்றதுனால சிஎஸ்கேக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். அண்ட் கலீல் அகமது இதே மாதிரி பவர் பிளேல நல்லா பந்து போடணும், மேட் ஹென்ரி வந்து நல்லா பந்து போடணும், போடுறதுக்கான ஒரு ரன்ஸ் இருக்கணும். போன தடவை 127 தான் இருந்ததுன்றனால பவுலிங் எப்படி இருக்கு, டெத் பவுலிங் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ ஒரு நல்ல ரன்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா பவுலிங் எப்படி இருக்க போகுது, நிஜமாவே டெத் பவுலிங் கன்சர்னா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், சென்னையில் நடக்குது, சேப்பாக்கில் நடக்க போகுது. எல்லா ஃபேன்ஸுமே வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே அந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த காம்படிஷனும் வந்து கொஞ்சம் ஓப்பன் அவுட் ஆகும். எல்லா டீமுமே ஒரு மேட்சும் ஜெயிச்சு கொஞ்சம் லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு டாப் 4 சிஎஸ்கே எம்ஐ தான் வந்துட்டு குவாலிஃபயர்ல இருக்கிறப்பதான், அந்த டாப் 4ல இருக்கிறப்பதான் ஐபிஎல்லே வந்துட்டு ஒரு மாதிரி களை கட்டும். கரெக்ட். ரீசெண்ட் டைம்ல நம்ம மும்பையும் சிஎஸ்கேவும் வந்து பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஃபைனல்ஸா இருக்கட்டும், குவாலிஃபயரா இருக்கட்டும், எங்கேயும் நம்ம அதை பார்க்கவே முடியல. எய்தர் இவங்க குவாலிஃபை ஆகுறாங்க இல்ல அவங்க குவாலிஃபை ஆகுறாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு தவிர 2 டீமுமே ஒரே மாதிரி வந்து குவாலிஃபை ஆகல. சோ இந்த சீசன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐபிஎல்லோட இதுவே வந்து இன்னும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். கரெக்ட் கரெக்ட் தான். ஓகே, சோ வந்து டு பி ஃபிராங்க் இப்ப ரீசெண்ட் டைம்ல என்ன ஆச்சுன்னா, எம்ஐ சிஎஸ்கே பத்தி பேசுறது கம்மியாகி ஆர்சிபி சிஎஸ்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு.
கரெக்ட். அது இந்த ரைவல்ரி வந்துட்டு ரொம்ப கேப் ஆனதுனால இது ஒரு புது ரைவல்ரி வந்துருச்சு. ஓகே, சிஎஸ்கே தான் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கூட கம்பேர் பண்ணா, பட் இது ஒரு புது ரைவல்ரி ஆயிடுச்சு. பிகாஸ் எம்ஐ வந்துட்டு அங்க இல்லாததுனால. எனக்கு என்னவோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே இருந்தாதான் பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கரெக்ட். ஓகே. ஸோ சிஎஸ்கே வந்து இவ்வளோ கேள்விக்குறிகளோட உள்ள போறாங்க. ஆனா ஒரு வின் வந்து இந்த கேள்விக்குறிகள் எல்லாத்தையும் ஒரு ஆச்சரியக்குறியா மாத்தி எல்லாரும் வாயும் அடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் என்ன ரிசல்ட் அப்படின்றத தாண்டி உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கு, ருத்ராஜ் வந்து ஸ்பின்னர்ஸை ட்ரஸ்ட் பண்றாரா, அவங்களோட கேம் பிளான் எப்படி இருக்க போகுது, எல்லாத்துக்கும் வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இல்லை பஞ்சாப் வந்து பஞ்சாப்புக்கும் ஒரு நல்ல கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, டீமும் சூப்பராக இருக்கு, அவர் வந்து டாமினேட் பண்ணி ஜெயிச்சுட்டு போறாரா அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நீங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டு டீம்ல? சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். பட் ஆன் பேப்பர்ல வந்து பஞ்சாப் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எனக்கு பஞ்சாப் சைடு தான் ஒரு என்ட்ரி இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ நீங்கள் அப்படி சொன்னனால நான் இப்படி சொல்கிறேன். எனக்கும் ஆன் பேப்பர் அது கரெக்ட் தான், இந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாமும் இருக்கிறதுனால. அப்போ நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ மேட்ச்சை முடிச்சுட்டு வந்து அதோட ரிவ்யூவில் வந்து சந்திப்போம். திட்டுறதுனாலும் திட்டிக்கோங்க, இல்லை ஜாலியாக பாராட்டுறதுனாலும் பாராட்டுங்க. என்ன உங்களோட கருத்துன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.